இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை என்சிபியை வைத்துக்கொண்டு மிரட்டி பார்க்கலாம் என்று எண்ணி பார்க்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு விசாரணை அமைப்பினுடைய என்சிபியுடைய விசாரணை அமைப்பினுடைய துணை இயக்குனர் ஞானேஸ்வர் சிங் டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார். ஒரு விசாரணை அமைப்பினுடைய ஒரு துணை இயக்குனர் இன்றைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கின்றார். அதில் என்னவென்று சொன்னால், அந்த புலன் விசாரணை அமைப்பு முழுமையாக்கப்படவில்லை. முழுமையாக்கப்பட்ட பிறகு அவர் சந்திக்க வேண்டும். ஆனால் அதற்கு முன்னரே திராவிட முன்னேற்ற கழகத்தை கொச்சைப்படுத்தி விட வேண்டும், அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ஏதாவது அரசியல் ஆதாயம் அடைய முடியுமா என்று ஒரு தப்பு கணக்கை அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு மக்கள் என்றைக்கும் அதை மறந்துவிட மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலிலே குட்காவை அமைச்சர்களே வைத்து குட்கா வியாபாரிகளுக்கு துணையாக இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே என்பது நாடறிந்த உண்மை. இன்றைக்கு நீதிமன்றத்தில் நாங்கள் போராடி அந்த அமைச்சர் மீதும் அதனுடைய தொடர்புடைய அதிகாரிகள் மீதும் இன்றைக்கு சிபிஐ விசாரணை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் ஆட்சியாளர்களே துணையாக இருந்தார்கள். இன்னொன்று சொல்லப்போனோம் என்று சொன்னால், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் இருந்து ஒரு பேப்பர் எடுக்கப்படுகிறது. அதில் 85 கோடி ரூபாய் எந்தெந்த அமைச்சர்களுக்கு தரப்பட்டன என்கின்ற விவரங்கள் இருக்கின்றன. ஆனால் அதிலேயும் இன்றைக்கும் வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ யாரும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்ததாக கிடையாது. எனவே இன்றைக்கு எந்த வகையிலேயாவது பாரதிய ஜனதா கட்சியை தாங்கி பிடிக்கலாம் என்று ஒன்றிய அரசுடைய புலன் விசாரணை அமைப்புகள் துடித்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு நாங்கள் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜாபர் சாதிக் மீது நீங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்திருக்கிறோம் என்கிறீர்கள். அவரை தேடப்படும் குற்றவாளி என்று அறிவிப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். பிப்ரவரி 21ஆம் தேதி அவர் மங்கை என்கின்ற படத்தினுடைய வெளியீட்டு விழாவிலே இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது உங்களுடைய என்சிபி எங்கே போனது? இன்னும் சொல்ல போனமையானால் 2013லேயே அவர் மீது ஒரு வழக்கு வந்தது. அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்தது. ஒழுங்காக அந்த வழக்கையும் நடத்தவில்லை. ஆனால் அன்றைக்கு ஜாபர் சாதிக்காக வழக்கை நடத்தியவர் பால் கனகராஜ் என்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்களுடைய தலைவர். எனவே ஜாபர் சாதிக்கை அன்றைக்கு காப்பாற்றியது இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியுடைய அதிமுக ஆட்சியிலே தான் அது நடந்ததே தவிர வேறு எதுவும் கிடையாது. இது எங்களுடைய இயக்கத்திலே 2 கோடி பேருக்கு மேல் உறுப்பினர் இருக்கிறார்கள். வருகின்றவர்களை எல்லாரையும் சோதித்து பார்த்து நாங்கள் யாரையும் சேர்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஜாபர் சாதிக்கு போன்றவர்களால் கட்சியை விட்டே நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு முக்கிய காரணமாக அமைந்திருப்பது எந்த மாநிலம் என்று சொன்னால் குஜராத் மாநிலத்துடைய முந்திரா துறைமுகம்தான். அந்த முந்திரா துறைமுகத்திலே 21,000 கிலோவும் கடத்தப்பட்டது, 9,000 கிலோவும் கடத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு அது பாகிஸ்தான் அமைப்புகளோடெல்லாம் கடத்தப்பட்டிருக்கின்றன. இப்படி உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் மகாராஷ்டிராவிலும் தான் அதிகமான வழக்குகள் இன்றைக்கு போடப்பட்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது தேர்தல் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்திவிட முடியாதா என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிற இன்றைய ஒன்றிய அரசு அவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறோம். தமிழக மக்கள் ஏமாளிகள் அல்ல. அவர்களுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடாது. அதற்கு துணை போகின்றவர்கள் யாரையும் நாங்கள் வைத்துக்கொள்ள மாட்டோம் என்பதையும் இங்கே உறுதிபட கூறிக்கொள்கின்றேன். எனவே எங்கள் மீது பழிபோட நினைக்கின்றவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறோம், இதற்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாளிகளை தவிர உங்கள் ஆட்சியிலே தான் என்சிபி தான் இதற்கான முழு பொறுப்பு. ஆனால் அந்த என்சிபி இன்றைக்கு என்ன சொல்லுகிறது? இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏதாவது பிடித்தார்களா? ஜாபர் சாதிக்கை பற்றி சொல்லுகிற பொழுது அது டெல்லியிலேயும் வேறு மாநிலத்திலேயும் தான் அது பிடிக்கப்பட்டதை தவிர தமிழ்நாட்டிலே கிடையாது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போதைப்பொருள் நடமாட்டத்தை முழுக்க தடுத்து வைத்திருக்கின்றோம். கஞ்சா பயிர் ஒரு சென்று கூட நடப்படாத மாநிலமாக, நோ கல்டிவேஷன், கஞ்சா கல்டிவேஷனாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பது இன்றைக்கு உலகத்துக்கே தெரியும். எனவே அப்படிப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் நிச்சயமாக இங்கே போதைப்பொருள் நடமாட்டத்துக்கு உறுதுணையாக எந்த வகையிலும் இருக்க மாட்டோம். அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டை அவமதிக்கும் செயலாக தமிழ்நாடு போதைப்பொருள் தலைநகரமாக மாறியிருக்கிறது என்று கூறி தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும்
அவமதிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த பொய் பிரச்சாரத்தில் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை போன்ற வளர்ச்சியை எங்களுக்கு ஏன் ஏற்படுத்தவில்லை என்கிற கேள்வியை ஒன்றிய பாஜக அரசை நோக்கியும் பாஜக மாநில அரசுகளை நோக்கியும் வட இந்திய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழ்நாட்டை போதைப்பொருள் சிலைக்கும் மாநிலம் போல சித்தரித்தால்தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி வட இந்தியாவில் பேசுபொருள் ஆகாது என்பதால் தான் பாஜகவினர் பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைக்கு சொல்லப்போனால் பலர் இன்றைக்கு பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு போதைப்பொருள் கடத்தலிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பாஜகவில் சேர்ந்தவுடன் புனிதர்களாக மாறிவிட்டார்கள். ஜாபர் சாதிக்கோட கைது அரசியல் நடவடிக்கையா இல்லைன்னா தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்பட்டது அரசியல் நடவடிக்கையா? அதாவது கைது தேர்தல் நேரத்தில் நடந்தது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில், ஏன்னா இது முன்னாலே நடந்த ஒரு சம்பவம். எனவே தேர்தல் நேரத்திலே அதை கொண்டு வந்து திமுக மீது பழி போடலாம் என்று தப்பு கணக்கு போட்டார்கள். உடனடியாக நாங்கள் அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிவிட்டோம். அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அந்த தொடர்புகள் எல்லாம் உள்ளவர்கள் அதிமுகவிலேயும் பாஜகவிலேயும் தான் இருக்கிறாங்க. அதை நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜாபர் சாதிக்குடைய பாக்கெட்ல இருந்து கிட்டத்தட்ட 3 கார்டு எடுத்திருக்காங்க, ஐடி கார்டு எடுத்திருக்காங்க. டிஎம்கேவுடைய உறுப்பினர் அட்டை, அதே போல எஸ்டிபியுடைய ஒரு நிர்வாகியுடைய விசிட்டிங் கார்டு எடுத்திருக்காங்க. திமுக அதாவது சொல்ல விரும்புகிறாரு. இல்லைங்க, திமுகவில் உறுப்பினராக சேர்ந்தாருங்கன்னு சொல்றீங்க. நாங்கள் தான் நீக்கிட்டோமே. உடனடியாக எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்ட உடன் அவர் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரிலிருந்தே நீக்கப்பட்டார். சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை, நீக்கப்பட்டார். ஆமாங்க, அவருக்கு எங்க அதான் அந்த டயத்துலலாம் அவர் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் கிடையாது. 2013 அன்றைக்கு அது விடுதலை ஆகிவிட்டது. அதிமுக ஆட்சியினுடைய அவர் ஒழுங்காக அந்த வழக்கை நடத்தாத காரணத்தாலும் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அதில் தலையிட்ட காரணத்தாலும் அந்த வழக்கு விடுவிக்கப்பட்டது. அப்புறம் அது அந்த இது நாலேஜுக்கே வரல, அது வெளியே பரபரப்பாக பேசப்படவில்லை. இப்பொழுதுதான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. 2 கோடி பேரில் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பூத கண்ணாடி வச்சு அவங்கள பார்த்துக்க முடியாது. கவனம் வந்த உடனே நாங்கள் அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துட்டோம். எங்களுக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. 2013 சார் வழக்கில் இருந்து விடுதலை பண்ணதா சொல்றீங்க. அதுக்கப்புறமும் முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சார் அந்த வழக்கே வெளியே தெரியாமல் நடந்த வழக்கு தான். வெளியே அந்த வழக்கு நடந்தது இப்போ தான் தெரியுது. ஏங்க, அதாவது 2013 அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் வருஷத்துக்கு 10 லட்சம் வழக்கு டிஸ்போஸ் ஆகுது. யார் யாரெல்லாம் குற்றவாளி, யார் யாரெல்லாம் நிரபராதி விடுவிக்கப்பட்டாங்கன்னு நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கணக்கு வழக்குகளை எடுத்து பார்க்க முடியாது. முக்கிய பொறுப்பு இருக்கு, அயலக அணியில ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க. அதாவது 2 முறை வந்து அவர் இப்போ அவருக்கு கேஸ் இருக்கு இல்லைங்களா, போதைப் பொருள். அதாங்க இப்போ தாங்க புது கேஸு, முன்னால பழைய கேஸு. அது விடுதலை ஆணுச்சு. அது விடுதலை ஆனதுக்கு அதிமுகவும் பாஜகவும் தான் காரணமே தவிர நாங்கள் அல்ல. அவங்க வந்து எங்க பிடிச்சாங்கிறது அவங்களே தெளிவாக சொல்லலை. அதுக்கு மேலே ப்ரெஸ் மீட்டை வச்சு குழப்புறாங்களே தவிர அந்த ப்ரெஸ் மீட்டே தப்பு கொடுக்கக்கூடாது. ஒரு டெப்டி டைரக்டர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேஜில் அதுவும் என்சிபியில் இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காருங்கிறது உண்மையிலேயே கண்டிக்கத்தகுந்த ஒன்றுன்னு வச்சுக்கலாம். சார், போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்ட அந்த பணத்தில் வந்து கட்சிக்கு பணம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. ஒரு பைசா கூட கட்சிக்கு தரப்படவில்லை. அது அவங்க 2013 நாங்கள் கோட்டை விட்டுட்டோம்னு வேணா கொண்டு போய் கொடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி நான் 2013 கோட்டை விட்டுட்டேன், சரியாக கவனிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும். நிச்சயமாக குற்றவாளிக்கு துணையாகவும் போக மாட்டோம், அவரை காப்பாற்றவும் மாட்டோம். அவருக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவோம். 2013 முடிஞ்சு போன கேஸ் அது என்சிபி, அது மத்திய அரசினுடைய வழக்கு. அவங்க தான் அதை எடுத்து நடத்தணும், நாங்கள் இல்லை. என்சிபி என்பது மத்திய அரசு போடப்பட வழக்கு, அவங்க போட்ட வழக்கு. இது அவங்க தான் திருப்பி எடுத்து நடத்தணும். இப்போ 20 வருஷம் டிலே, இப்போ 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி எடுத்து நடத்தணும்னா அவங்க தான் நடத்தணும். அவங்க விட்டுட்டாங்க. சார், இப்போ பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் வந்து இப்போ பறிமுதல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இது பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக போதைப் சார் தமிழ்நாட்டில் எடுக்கலையே சார். தமிழ்நாட்டில் நாங்கள் போதைப்பொருள் நடமாட்டத்தை அனுமதிக்கவே இல்லையே. தமிழ்நாட்டில் எங்கேயும் எடுக்கலையே. வெளி மாநிலங்களில் தானே எடுக்கிறாங்க. வெளி மாநிலங்களில் எடுக்கிறதுக்கு அந்த மாநிலத்து அரசுகளும் மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் எப்படி எடுக்க முடியும்?
எந்த யார் எப்படி எதுக்கு ஆட்சேபனை சொல்ல போகிறோம்? நாங்கள் தான் அவரை எங்களுடைய இயக்கத்தில் இல்லைன்னு நீக்கியாச்சு. மத்திய அரசு வந்து நல்ல தகுந்த சாட்சியங்களோட அவர் மீது வழக்கு தொடர்ந்தால் மிக மகிழ்ச்சி, அதை செய்யட்டும். சார், இப்போ எதிர்கட்சியில் கேட்கறது என்னன்னா, ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு, இப்படி ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது வந்து கட்சி தலைமைக்கோ இல்ல அரசுக்கோ உளவுத்துறை வந்து ஒரு எந்த தகவலுமே சொல்லலையா? நான் இருக்கிறேன்னா நான் என்ன பண்றேங்கிறது வெளியே வர்ற போது தான் தெரியுமே தவிர நிச்சயமா அது வந்து வெளியே தெரியாது. வெளியே உளவுத்துறை அரசு கவனத்துக்கு கொண்டு வரவே தமிழ்நாட்டில் நடக்கலைங்க. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் நடந்திருந்தா தான் அரசினுடைய கவனத்துக்கு வரும். தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலையே. நடக்காத போது எப்படி நாங்கள் சொல்ல முடியும்? சார், அந்த குற்றச்சம்பவமும் வெளியே வந்தது இப்போ தானே. குற்றச்சம்பவம் முன்னாலே வந்துருந்துச்சுன்னா நாங்கள் அதை உஷாராயிருப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் நடக்கல, அதனால எங்கள் கவனத்துக்கு வரல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.